ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நமக்கு எப்படியாக சொல்லப்படுது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசமாக என் நாமத்தில் எதை கடவுள் உங்களுக்கு செய்வேன், நீங்கள் விசுவாசமாக உங்கள் வாயில் நீங்கள் எதை அறுக்கிறீங்க உங்கள் வாயின்படி உங்கள் வார்த்தைகள் அப்படி நடக்கும்னு சொல்லி ஏசப்பா சீசர்களை பார்த்து ஒன்றும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. என்னுடைய வார்த்தை நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் என்ன சந்தேகப்படும் போது நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்கிறார். எதுக்கு ஏசப்பா சீசரை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, ஏசப்பா எருசலேம் என்ற கிராமத்தில் ஒரு சுற்றி பார்க்கும்போது சீசரோட ஒரு சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பொழுதான பேர் ஏசப்பாவுக்கு பசி உண்டாயிடுச்சு. ஏசப்பா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரத்தை பாருங்கள். அத்தி மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது அந்த அத்தி மரம் கனி கொடுக்குற சீசன் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வெளியே தோற்றம் அது பயங்கர பச்சை பசு இலைலாம் பயங்கரமாக ஒரு தோற்றம் அழகாக இருக்குது. அதாவது அந்த மரம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே கணிக்கிற போல் அந்த மரம் காட்டிக்குது. ஏசப்பா கிட்ட போய் அந்த மரத்தில் எதனா கிடைக்க சாப்பிடலாம் சொல்லி கிட்ட போனால் அந்த மரத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அந்த மரம் மாயமாக இருந்து சொல்லி ஏசப்பா உடனே அந்த மரத்தை சபிக்கிறார். அந்த மரம் உடனே பட்டு போச்சு. அப்போ சீசன் ஏசப்பா சொல்கிறாங்க, ரபி நீ சொன்னபடியே அந்த மரம் பட்டு போச்சு சொல்லும்போது தான் ஏசப்பா அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் விசுவாசமாக நீங்கள் எதை காட்டில் அதை பெற்றுக்கொள்வீங்க, சந்தேகப்படாமல் நீங்கள் இருக்கும்போது பெற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம நம்ம கர்த்தருடைய எதை காட்டில் அவர் செய்வார். நம்ம விசுவாசமாக நம்ம ஏசப்பா ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது வேணாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டு சொல்லி நீங்கள் விசுவாசமாக உறுதியாக நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாக நீங்கள் அந்த விசுவாசப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேதத்தில் அநேக பேர் விசுவாசமாக வந்தாங்க, அவங்க விசுவாசமாக பெற்றுக்கொள்ள. நூற்றுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா வேலைக்காரர் ஒருத்தர் வியாதி படுக்கையில் இருக்கிறான். அவன் நேராக ஏசப்பட்ட ஆண்டவரே இது போல் வேலைக்காரர் வியாதி படுக்கையில் இருக்கிறான், ஆண்டவரே அவனை சுகப்படுத்த முடியுமான்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா என்ன சொல்கிறேன், நூற்றுக்கு அதிபதி பார்த்து நான் கூட வரப்பான்னு சொல்லும்போது நூற்றுக்கு அதிபதி ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரே என்னோட கூட நீ வர பார்த்தினா அல்ல ஆண்டவரே, எனக்கு அநேக வேலைக்காரர் இருக்காங்க, அநேக சேவகர் உண்டு, ஆனால் ஆண்டவரே நீ சர்வ வல்லம் உள்ள தேவன் ஆண்டவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரர் சுத்தமாக சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மேலே விசுவாசமாக கேட்டேன். ஏசப்பா உடனே அவர் பின்னாடி சீசரப்பா சொல்கிறார், இஸ்ரவேலன் எப்படியாப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறார், உன் விசுவாசத்துபடி உனக்கு ஆக கடவுள்னு சொல்கிறார். அதே போல் அவன் விசுவாசத்துபடி அவன் வேலைக்காரர் சுகமாகணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் வல்லம் இருக்குது. அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கானான் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைக்கு வியாதிப்பட்டிருக்க பிசாசு பிடிச்சிருக்கு. உடனே ஏசப்பா கிட்ட போகிறான். ஏசப்பா கிட்ட போய் இது போல் ஆண்டவரே என் குழந்தைக்கு இது போல் பிசாசு பிடிச்சிருக்கு ஆண்டவர், இந்த குழந்தைய நீங்கள் என்னோட குழந்தைய நீங்கள் சுகப்படுத்த முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஏசப்பா சொல்கிறார், அதாவது அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியுமான்னு சொல்லும்போது உடனே அவர் சொல்கிற ஆண்டவரே நீங்கள் கரெக்டாக தான் ஆண்டவர், ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு அந்த துணிகள் இருக்க பேச்சைகள் இருக்க அது சாப்பிடும் அல்லவான்னு சொல்லும்போது அவள் அந்த விளக்கம் சொல்லும்போது உடனே அவளை விசுவாசத்தை கண்டு ஏசப்பா சொல்கிறார், ஸ்ரீ உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் படி ஆக கடவுள்னு சொல்லி ஏசப்பா. அதே போல் அவளோட கானானி ஸ்ரீயோட பிள்ளைக்கு சுகம் கிடைச்சிது. அதாவது கானானி கர்த்தரை அறியாத ஒரு ஸ்ரீ, ஆனால் இருந்தாலும் அவள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக ஏசப்பா சுகம் கொடுப்பா சொல்லி விசுவாசமாக விசுவாசமாக பெற்றுக்கொண்டார். அநேக பேர் ஏசப்படத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் ஏசப்பாட விசுவாசமாக வந்தாங்க, அவங்க விசுவாசத்தின்படி பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோடு சரி, நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசமாக வரும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அவர் நாமத்தால் நீங்கள் எதுக்கெல்லாம் அவர் செய்வான்னு சொல்லிக்கிறாரு. நீங்கள் ஒன்றும் ஒரு நாமத்தால் கேளுங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கும் எனக்கு எல்லாமே கூடும். விசுவாசம் தேவனுடைய மகிமை காண்பான் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லுது. அதாவது நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம இயேசுவோட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஜீவனை கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஜெபிக்கிற ஜபத்தெல்லாம் இயேசுவை பதில் கொடுப்பார். ஒன்று விசுவாசம் இல்லாத தேவனை பிரியப்படுத்த கூடாத காரியம். விசுவாசம் இல்லாத தேவனை நம்ம எதுவுமே பெற முடியாது. விசுவாசமாக நீங்கள் ஏசப்பாகிட்ட போய் அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதாவது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒரு நாள் சந்தேகப்படக்கூடாது. ஏசப்பாவுடைய பரிசுத்த ஆவியம் ஏசப்பா செய்த அற்புத அதிசயங்கள் நீங்கள் சந்தேகப்படாமல் ஏசப்பா உண்மையுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் செய்வார் சொல்லி நீங்கள் விசுவாசிச்சுன்னா நிச்சயமாக செய்வார். இவர் உண்மையான ஜீவன் உள்ள தேவன் தான். அதாவது நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற ஜீவன் உள்ள தேவன். அதாவது வேதம் சொல்லுகிறது, அதாவது ஏசப்பா தேடுவான் ஒருத்தர் மறிச்சாலும் பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லி அவரை தேடுற பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்கள் விசுவாசமாக ஏசப்பா கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம்.